ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். மேட்ச் இருக்குல்ல, கொஞ்சம் வருஷமாகவே ரெண்டு பேருக்குள்ள ஃபேன்ஸுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அது விஷயமா ஒரு வீடியோ நேற்று போட்டு ஆல்ரெடி பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஃபேன்ஸ் அக்லி சாப்டர்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். சமுத்திரகனி மாதிரி 95% பீப்புள் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் சார், ரைட். அந்த ஒரு மேட்சில் குச்சி நீ வாலிகள் என்னதான் சாய்ச்சிட்டு போகிறேன்னு அதுக்கு ஒரு பையன் கமெண்ட் போட்டான், என்ன சிஎஸ்கே சொம்பு தூக்குறேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டார் உடனே அவர். எனிவே ரைட். அண்ட் கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. ப்ரிவியூ கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருவோம், என்ன நடக்கும், என்ன நடக்கலாம், பிச்சு என்ன பண்ணணுன்ட்டுன்னு. ஏன்னா அந்த பிச்சில் இருக்கிற மாய்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 21 மேட்ச் சிஎஸ்கேயும் ஆர்சிபி 11 ஜெயிச்சாங்க. ஆர்சிபி ஒரே ஒரு வாட்டி தான் சேப்பாக்கில் ஜெயிச்சிருக்காங்க. 8 வாட்டி தோத்துட்டாங்க விளையாண்ட 9. அந்த ஒரு வாட்டி கூட எப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நிறைய பேர் பிறந்துட கூட மாட்டீங்க. 2008 ஆட்சி கிட்டத்தட்ட 17 வருஷம். அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லையா. ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் 2008 ஆர்சிபி 126, சிஎஸ்கே அதை சேஸ் பண்ண முடியல. 112 தான் இருந்தாங்க. டிராவிட்லாம் இருந்தார் அதில். கும்ப்ளே வெரி குட் பவுலர்ஸ். ரைட். IPL 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் 286 ஃபார் 6, லக்னோ ஒரு 209, டெல்லி கேபிட்டல் 211, பஞ்சாப் கிங்ஸ் 243, இது மாதிரிலாம் அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் சேப்பாக்கில் இது நடக்காது. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா லோ அண்ட் ஸ்லோ விக்கெட்டு. சேப்பாக் வந்து பிக் ஸ்கோரை எதிர்பார்க்கவே முடியாது. அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்போ நான் ப்ரிவியூவில் சொன்னேன் 170 வில் பி வின்னிங் ஸ்கோர்னு. 150 தான் எடுக்க முடிஞ்சுது. ஸ்பின்னர் ஹெல்ப் பண்ணது தான் பொதுவாக. பட் எப்போதுலேருந்து இந்த இம்பேக்ட் ரூல் வந்ததோ அதுலேருந்து இட் ஸ்டார்ட் ஹெல்பிங் ஃபாஸ்ட் பவுலர் ஆல்சோ. ஏன்னா இம்பேக்டாக வரவங்களுக்கு ஒரே ஃபோக்கஸ், ஃபீல்டிங் கூட பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் போல் 4 overs லைன் டு லைன் போட்டனால தான் விக்கெட்ஸ் வந்து கலீல் அஹ்மதுக்கு 3 விக்கெட் வந்ததே. அது சொல்கிறேன் நான். ஸோ அதனால் ஆவரேஜ் 8.4 குறைஞ்சிச்சு கடந்த 3 சீசன். நான் இம்பேக்ட் பிளேயர் வந்ததுக்கப்புறம் சேப்பாக்கில் சொல்கிறேன். ஆவரேஜ் 8.4னா 168 தான் மேக்ஸிமம். அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் மும்பையிலே பாருங்களேன், அஸ்வின், ஜடேஜா, நூர் அஹ்மது 11 ஓவர் போட்டு 70 ரன் கொடுத்து 5 பேர் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் சச் அ டாமினேஷன். அதுவும் இல்லாமல் பாக்கி 8 மேட்ச் வரை ஜெயிச்சாங்கனால 18 வருஷமாக ஷியர் டாமினேஷன் பை சிஎஸ்கே. எங்கேயுமே ஃப்ளூக்லெல்லாம் ஒன்றும் ஜெயிச்சது கிடையாது. இந்த பிச்சில் ஈவன் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு புது பையன் வந்திருக்காப்புல, விக்னேஷ் புதூர். அவரே 3 விக்கெட் எடுத்தார் போன வாரம். அவர் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் குல்தீப் யாதவ் மாதிரி. ரைட். இப்போ பார்க்கலாம், இவங்களை சில ப்ளஸஸ் பார்த்துடலாம். நம்ம ஆர்சிபிக்கு வந்து ரஜத் பட்டிடர் கேப்டன். ஆமாம், என்ன அப்போ இஸ் அ ஒன்லி பிளேயர் வெரி குட் அகேன்ஸ்ட் ஸ்பின்னு. 177 அவர் ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸ்பின் வந்தாலே அவருக்கு ஜாலி தான். 54 ரன் ஆவரேஜ். ஸோ அவரோட விக்கெட் வில் பி வெரி வெரி கீ. அவரை மட்டும் நீங்கள் அவுட் பண்ணல 70 வச்சுட்டு போயிடுவார் அவர், சிங்கிள் டபுள்னு. அதே மாதிரி விராட் கோலி நிறைய பேர் சொன்னீங்க, நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வீக் அகேன்ஸ்ட் ஸ்பின்னு, எஸ்பெஷலி இன் டெஸ்ட் மேட்சஸில். ஏன்னா டெஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஸ்பின்னர் 20 ஓவர் கூட போடலாம். நீங்கள் 4 ஓவர் தான் போடலாம். அது இல்லாமல் போன வருஷம் ஒன்று நோட் பண்ணேன், ஸ்லாக் ஸ்வீப்பு, கரெக்டான ஸ்வீப். முன்னெல்லாம் ஸ்வீப்லாம் பண்ண மாட்டார் கோலி. ஸ்ட்ரைட் டிரைவு, ஸ்கொயர் கட் ஆகட்டும், ஃப்ளிக் பண்ணுறது, பாயிண்டில் அடிக்கிறது இருந்தது. இப்போ ஸ்வீப்பு பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் ஸ்கோர் மேக்ஸ்வெல்ட்ட கற்றுருப்பார்னு நினைக்கிறேன். ஸ்கோர் பண்ணார். அவர் வந்து போன சீசன் வந்து 63 ரன் எடுத்தாருங்க அந்த ஸ்லாக் ஸ்வீப்பில். 23 பால் விளையாடி ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 286. எந்த ஸ்பின்னருக்கு விளையாட தெரிய சொன்னீங்களோ அந்த ஸ்பின்னருக்கு எதிராக. அண்ட் கோலி இஸ் வெரி வெரி வைட்டல் பிளேயிங் நூர் அஹ்மத். கோலி வந்து நூர் அஹ்மத் மாதிரி லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் ஆர்த்தடாக்ஸ் பவுலரை இதுவரை 7 வாட்டி விளையாடிருக்காரு. அதில் வந்து 130 ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு. ஒரே ஒரு வாட்டி தான் அவங்களால அவுட் பண்ண முடிஞ்சுது. அதனால தான் சொல்கிறேன், he has improved his batting against spinners. ஸோ கோலி ஆல்சோ வில் பி வெரி கீ. நெக்ஸ்ட் 4 பேட்ஸ்மேன் இருக்காங்கல்ல, வெரி வீக் அகேன்ஸ்ட் ஸ்பின். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிதேஷ் சர்மா ஆகட்டும், லயாம் லிவிங்ஸ்டன் ஆகட்டும், டிம் டேவிட் அண்ட் குணால் பாண்டியா. இவங்களோட 4 பேரோட ஸ்ட்ரைக் ரேட்டு 120 தான். ஸ்பின் வந்தா ஆவரேஜ் 25 தான். நினச்சி பாருங்கள், நான் 3 ஸ்பின்னர் இருக்காங்க, 12 ஓவர் போடணும். அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் 120னா என்ன எங்கே போகிறது ஸ்கோர்? ஸோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. இதுவரையும் நடந்து வச்சு சொல்கிறேன். மைட் பிரிங் இன் புவனேஸ்வர் குமாரை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்விங் நிறைய ஆகும். மெரினா ப்ரீஸ் வரும் இல்லையா ஸ்டார்டிங்கில் 2-3 ஓவர். அண்ட் டெத் ஓவரும் நல்லா போடுவார். டெத் ஓவரில் வந்து விராட் கோலி, தோனியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் இவரோட பவுலிங் தேவைப்படும். தெரியல அவர் ஃபிட் ஆகிட்டாரா என்னன்னு. ஹேசல்வுட் விளையாடுறாரு ஆர்சிபிக்கு. எனிடே இஸ் அ மேட்ச் வின்னர். எந்த மாதிரி பிச்சாக இருந்தாலும் அவர் பாலையில் என்ன கூட விக்கெட் எடுப்பார். ஆமாம், அந்த அளவுக்கு திறமை உள்ளவர். அவரும் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும், ஹேசல்வுட். அண்ட் ஜேக்கப் பேத்தரை விளையாட வச்சாலும் வைப்பாங்க ஆர்சிபி. பிகாஸ் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஒன்று கொண்டு வர, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வேறு. அவர் யூ கேன் போல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். ஏன்னா அவங்ககிட்ட இப்போதைக்கு குணால் பாண்டியன், சுரேஷ் சர்மா தான் இருக்காங்க. நான் சிஎஸ்கே பக்கம் வருவோம். சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி மேட்சில் 3 லெஃப்ட் இருக்காங்க மிடில். சிவம் டுபே ஆகட்டும், சாம் கரன் ஆகட்டும், ஜடேஜா ஆகட்டும், கேன் ஹேண்டில் லெக் ஸ்பின் வெரி வெல். அவங்களோட சுரேஷ் சர்மாவும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இல்லை குணால் பாண்டியா, இவங்க 2 பேரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு எதிராக திணறுவாங்க. ஸ்பெஷலி சிவம் டுபே, அவரோட பவர் ரேட்டிங் ஸ்பின்னருக்கு எதிர்க்க அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 160, ஆவரேஜ் 38.
அண்ட் ஸ்பெஷல் லெக் ஸ்பின்னரை போட்டு அடிக்கல, அவங்களோட ஒரு லெக் ஸ்பின் தான் இருக்காங்க அந்த பையன் சுரேஷ் சர்மா, சிவம் டூபே. அண்ட் பத்திரனா விளையாடுவரை கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான், இன்னும் ரெக்கவர் ஆன மாதிரி தெரியல. சேம் டீம் தான் போவாங்க. அட் த மோஸ்ட் ஒரு சேஞ்ச் மைட் ஹேப்பன் விச் ஐ டவுட். வெனிங் டீம் மாற்ற மாட்டாங்க. கான்வே கேன் கம் இன், பேட்டிங் கொஞ்சம் லாங் ஆக்கலாம், லெஃப்ட் ஹேண்டரும் கொஞ்சம் லாங் ஆக்கலாம். ஏன்னா இது ஒன்றும் 300 பிச் இல்லை. டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசன் வேணும்னு நீங்கள் 170 180 எடுக்கிறதுக்கு கான்வே வில் பி வெரி யூஸ்ஃபுல். பேட்டிங்கும் எக்ஸ்ட்ரா ஆகுது. சாம் கரன் போட்ட ஒரு ஓவர் அப்படிம்பீங்க, அது டூபேயாக போட்டுருவார் அந்த ஒரு ஓவரை. சிவம் டூபே போடலாம். ரச்சின் ரவீந்திரா ஸ்பின்னர் வேறு, அவரும் தேவைப்பட்ட போடுவார். ஸோ தேர் மைட் பி அ டாக்டிக். சிஎஸ்கே வந்து விராட் கோலி ரஜத் பட்டியலை ஸ்டாப் பண்ணால் வின்னு. ஆமாம், 2 பேர் தான் டேஞ்சர் அங்கே ஸ்கோர் பண்ணுறதில்ல. பிலிப்சாட், டிம் டேவிட், குணால் பாண்டே எக்ஸ்ட்ரப்ஷனலி ஃபுட் ஒர்க்கு கண்டுபிடிச்சி பேக் புட்டு ஃப்ரண்ட் புட்டு அவங்களுக்கு தெரிஞ்சல. இல்லைன்னா ஒன்று தான் பண்ணுவாங்க, ஸ்லாக், கண்ணை மூடிட்டு அடி. மிட் வீக்கெட்டில் ட்ரை பண்ணுவோம், தேர்ட் மேன் போவோம், ஸ்டம்ப் அவுட்டு. நம்ம தோனி, சூரியகுமார் மிரண்டு போயிருக்காரு அடி. தோனி எல்லாம் மீறி நீங்கள் க்ரீஸை விட்டு வெளில வர முடியாது ஸ்லாக் பண்ணுறதுக்கு. ஸ்லாக் தான் அவங்க பண்ணி ஆகணும். இப்போ நான் சொன்ன பேட்ஸ்மேன்லாம் அதே கான் பிளே, ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் அவங்களால விளையாட முடியாது. ஸோ இதான் என்னோட தியரி, அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிச் லோ அண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும். 175 180 இஸ் த வின்னிங் ஸ்கோர். கெட் ரஜத் அண்ட் விராட் கோலி அண்ட் சிஎஸ்கே வில் வின். அண்ட் ஆட்ஸ் ஆர் ஃபேவரிங் சிஎஸ்கே. ஏன்னா கடந்த கால ஹிஸ்ட்ரி ஆகட்டும், பிரசன்ட் ஃபார்ம் ஆகட்டும், so many things in favor of CSK, especially those 3 spinners. அவங்ககிட்ட அந்த குஷன் இல்லை. பார்க்கலாம். கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம், எனிதிங் கேன் ஹேப்பன். கிவிங் 60% டு சிஎஸ்கே அண்ட் 40% டு ஆர்சிபி. உடனே நாளைக்கு ஓடி வந்துடக்கூடாது. 60 சொன்னால் ருத்ராஜ் சீக்கிரம் அவுட் ஆகிட்டா நான் என்ன பண்ணுறது? அதுவும் கொஞ்சம் யோசிக்கணும் நீங்கள். ஓகே, இதுதான். அண்ட் லேட்டஸ்ட் சி நேற்று ஒரு வீடியோ போட்டாங்க, அதை பார்த்துருங்க. ஃபேன்ஸ் அக்லி சாப்டர்னு ரைவல்ரி என்ன, எப்படி விளையாட, எப்படி ஒரு கேமை எப்படி அனலைஸ் பண்ண, எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை விட்டு எனக்கு இவரை பிடிக்கும். இன்னும் என்ஜாய் த கேம், ரெஸ்பெக்ட் த கேம். பிறகு பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச்.